குருவே ஞான ஒளியே, மறுவூரில் நடமாடும் திருவே, அருள் வாக்கில் எங்கள் குறை தீர்க்கும் அமுதே, அறிவூட்டும் ஆன்மீக தந்தையே. ஒரு முறை பழனியில் காடுகள் நிறைந்த அணைக்கட்டு பகுதியில் மழை வேண்டி வேள்வி ஏற்பாடுகள் செய்து மாலை 6:30 மணிக்கு கலச ஸ்தாபனம் எல்லாம் முடிந்து மறுநாள் காலையில் வேள்வி ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட பின்னர் வேள்வி குழுவினரை அணைக்கட்டிலேயே விட்டுவிட்டு மாவட்ட வேள்வி குழு செயலாளர் சக்தியும் அவரது கணவரும் சில பொருட்கள் வாங்க 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் பயங்கர மழை கொட்ட வேள்வி பணிகள் தடைப்படுமே, வேள்வி குழுவினர் தனியாக மழையில் என்ன செய்வார்களோ என பயந்து இரவு 11 மணிக்கு ஆட்டோவில் அணைக்கட்டு வேள்வி பகுதிக்கு சென்றனர். அணைக்கட்டை நெருங்க நெருங்க சுத்தமாக மழையே இல்லாமல் இருக்க, சரி வேள்வி குழுவினரை சந்தித்து விட்டு திரும்புவோம் என்று போனால் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க வேள்வி சாலையை பார்த்தபோது அவர்கள் கண்ட காட்சி மெய் சிலிர்க்க வைத்தது. 18 கலசத்திலும் 14 சித்தர்கள் அமர்ந்திருக்க, அம்மா படத்தின் முன் அருள் திரு பங்காரு அம்மா வேப்பிலை கொத்துடன் அருள் நிலையில் நின்றிருக்க என்ன செய்வது என்று அறியாமல் அவர்கள் அப்படியே தரையில் விழுந்து வணங்கினர். அருகில் போனால் அனைத்தும் மறைந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து ஆட்டோவில் ஏறி வீடு திரும்பினார்கள். 25 ஆண்டுகளாக அம்மா சொல்படி சமுதாய தொண்டு, அன்னதானம், வேள்விப்பணி என செய்து அம்மா மீது நம்பிக்கை மட்டுமல்ல, அதில் நிலைத்து நின்று பணிகளை செய்து வந்த அந்த சக்தி தம்பதியருக்கு 14 சித்தர்களோடு தானும் அருள்நிலையில் காட்சி தந்த பங்காரம்மா என்ன சாதாரணமா? கருணையுள்ள தெய்வம் அவளை காண வாருங்கள், நம் கனவெல்லாம் நனவாகும், நேரில் வாருங்கள், சித்து பல செய்பவரா.